பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று அவர் உச்சரித்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப இன்றைக்கு கிழக்கு மாவட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற அளவிற்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்களே, அருமை சகோதரர் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி அவர்களே, டிஎஸ்பி பகுதி செயலாளர் டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே, பகுதி செயலாளர் எம்டிஆர் நாகராஜ் அவர்களே, மாவட்ட மருத்துவ அமைப்பாளர் டாக்டர் சாந்தகுமாரி அவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, பகுதி கழக செயலாளர்களே, பகுதி கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, அணிகளின் நிர்வாகிகளே, வருகை தர இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தளபதிக்கு இன்றைக்கு இந்த கரத்திலே ஒரு விரலாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை அண்ணன் முத்தரசன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தின் தளபதி அவர்களுக்கு தோளோடு தோல் நிற்கின்ற KM காதர் மொய்தீன் அவர்களே, வருகை தர இருக்கின்ற மேயர் பிரியாராஜன் அவர்களே, வெற்றியழகன் அவர்களே, PT செல்வராஜ் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் M கமல் அவர்களே, வருகை நிற்கிற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அம்பத்தூர் பகுதியில் எனக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, தளபதியினுடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாளை 72 நிகழ்வென்று ஏற்பாடு செய்து அந்த 72 நிகழ்வென்றைக்கு நிறைவு பெறுகிறது. அடுத்து வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செய்து மீண்டும் நம்மளை கூட்டப் போகிறார், மீண்டும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்க போகிறார். அது நாளையிலிருந்து வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் நாளையிலிருந்து அந்த ஏற்பாடு. நம்முடைய குறிக்கோள் இந்த பிறந்தநாள் விழாவில் நாம் ஏற்க வேண்டிய உறுதிமொழி, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருந்து பணியாற்ற வேண்டும். இதுதான் இன்றைய நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டிய நாள். இன்னைக்கு காலையில் டிவியை பார்த்தா கொஞ்சம் கூட போல